இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் எக்ஸ்சேஞ்ச் என்கிற பரிமாற்றம் என்கிற தமிழ்ச்சொல். ஒருவர் ஒன்று கொடுக்கிறார் என்றால் இன்னொருவர் அதை இன்னொரு விஷயம் எதிர்பார்ப்பது. நீ எனக்கு இதை தந்தால்தான் நான் உனக்கு இதை தருவேன் என்ற அந்த எக்ஸ்சேஞ்ச் என்கிற அந்த பரிமாற்றத்தில் தான் இந்த மொத்த உலகமும் இன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது தாய் மகனிடமோ, ஒரு பையன் தன் காதலியிடமோ, கணவன் மனைவியிடமோ, அண்ணன் தம்பியிடமோ, ஆபீஸில் அலுவலகத்தில் அதிகாரி கீழே வேலை பார்ப்பவரிடமோ, இந்த உலகம் முழுவதும் எக்ஸ்சேஞ்சில் தான் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் உற்று நோக்கினீர்கள் என்றால் அந்த எக்ஸ்சேஞ்ச் இல்லாத இடத்திலே நீங்கள் கோபப்பட்டு விடுகிறீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது செய்யாமல் போகிறீர்கள். மனைவி எனக்கு இந்த காதலை தரவில்லை, எனக்கு இப்ப பிரேக்கப் வேணும், டிவோர்ஸ் வேணும். அப்போ இந்த எக்ஸ்சேஞ்சில் தான் எல்லா பிரச்சனையுமே அமைகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால், இந்த விஷயத்தில் இன்னொன்று இருக்கிறது. அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. அதாவது எந்த வரம்பும் அற்ற ஒரு காதல், ஒரு அன்பு அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ எனக்கு இதை கொடுக்குறியோ கொடுக்கலையோ நான் உனக்கு செய்து கொண்டே இருப்பேன். அந்த இடத்துல அந்த எக்ஸ்சேஞ்ச் என்பது நடக்காது, பரிமாற்றம் என்பது நடக்காது. இவன் எனக்கு தரவே இல்லை, இவனை நான் கல்யாணம் பண்ணி 40 வருஷம் ஆயிடுச்சு, இவன் எனக்கு ஒரு துளி அன்பை கூட நான் தரவே இல்லை, ஆனால் நான் அவனுக்கு செய்ய வேண்டியது செய்து கொண்டே இருக்கிறேன் என்று ஒரு வழிப்பாதையாக பரிமாற்றம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அந்த ஒரு இடத்தில் மட்டும் ஆன்மீகம், மனம், காதல் பரிபூர்ணமாக மேலே ஏறுகிறது. இந்த உலகத்துல இன்னைக்கு நான் பார்க்கிற பிரச்சனையே இதுதான். எக்ஸ்சேஞ்சில் மட்டுமே நாம் வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால், அன்கண்டிஷனல் என்பதை முயற்சி செய்து பார்த்தோம் என்றால், நிச்சயமாக நம் குடும்பத்தில் இருக்கிற பல பிரச்சனைகள் தீர்வதோடு மட்டுமல்லாமல் உண்மையிலேயே உங்களுடைய ஆன்மீக நிலையும் மேலேறி வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.